ரெண்டே 2 கேரட் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி அருமையான கேக் பண்ணலாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த கேரட்டை வச்சு இப்படி கூட பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணுங்க. கேரட் இருந்தால் போதுங்க, சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாங்க. ஏன்னா பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 3 கேரட் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு தோலை வந்து சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. 1 ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு 5-6 முந்திரியும் ஒரு 4-5 திராட்சை எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சுங்க இல்லைங்களா? இப்போ வந்து கேரட் பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட் பாருங்கள் லைட்டாக வதக்கியாச்சுங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாங்க. கேரட்டையும் தேங்காவையும் அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெய்யிலேயே வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி சாரில் வந்து பாருங்கள், ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். நாலு முட்டை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து பால் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சிக்கிறலாங்க. மிக்சியில் பாருங்கள் இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டையோட வந்து இந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த முட்டை கூட வந்து அந்த கேரட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கிறேங்க. நல்லா ஈவனாக தடவி விட்டேங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தோசை கடாயில் தாங்க நம்ம வந்து கேக் வந்து செய்ய போகிறோம். 10 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ வந்து இந்த பிளேட்டை தூக்கி வச்சிடலாம். ஒரு சிம்மிலே வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. கேரட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கத்தியை வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், முட்டை வந்து ஒட்டலை பாருங்கள். வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. நல்லா நெய் மட்டும் கீழே நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். பிளேட்லேருந்து பாருங்கள் கேக்கை ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து தேங்காய் பண்ணு சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா கேரட்டும் நல்லது, தேங்காயும் நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.